வணக்கம். மெட்ராஸ் கொலுடால்ஸ் இது எங்க இருக்குன்றத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்கு ஜஸ்ட் ஒரு பேரலல் ஸ்ட்ரீட். ஆனா கார்ல இப்படி சுத்தி வந்தேன். 4 மினிட்ஸ் தான் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இவ்வளோ அழகான ஷோரூமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது இப்போ ஒரு 4-5 மந்த்ஸா இங்க வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கோயம்பேடுல ஆல்ரெடி ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க. ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸா அவங்க கொலுடால்ஸ் அப்ராடுக்கெல்லாம் அனுப்புறது, இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்றாங்க. இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் அவங்கள்ட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது எப்போதுமே வித்தியாசமான ஒரு பொம்மையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈஷா தியான லிங்கம் எவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல சூப்பரா. நான் முதல்ல நான் பார்த்தது உட்ல பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். கிளேடால் ரொம்ப அழகா வச்சு நீங்க நித்தியப்படி பூஜையிலேயே வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். ஈஷா டிவோட்டியா இருக்கிறவங்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் இதே மாதிரி வீட்டில் வச்சு, ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்மளால கோயம்புத்தூர் டிராவல் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த தியான லிங்கத்தை வீட்டில் வச்சும் பூஜை பண்ணிக்கலாம். தொடர்ந்து மெட்ராஸ் கொலுடால்ஸ்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத ஒரு வெர்ச்சுவல் டூரா எல்லா பொம்மைகளையும் ஒன்று விடாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை வாழ் மக்களுக்கு காளிகாம்பாள் கற்பகாம்பாள் 2 அம்மா அப்படின்னு சொல்லலாம். அப்படி காளிகாம்பாள் தான் நீங்க பச்சை நிற புடவையில சூப்பரா கையில கரும்பேந்தி அழகா கிளி வச்சுட்டு சூப்பரா இருக்கிற பெரிய சிலைங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி உயரத்துல இருக்கக்கூடிய நல்ல ஜெய்ஜாண்டிக்கா நம்ம நடுநாயகமா வச்சோம். கொலுப்படி இல்லைன்னா நிறைஞ்சு தெரிவாங்க. அப்படி இருக்கிற காளிகாம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்து பிள்ளையார் முருகர் அம்மாவோட துணையா மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் வந்துடுறாங்க. ரொம்ப அழகா முருகர் எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. அந்த மயில் கூட நல்ல திருத்தமா நேர்த்தியா இருக்கக்கூடிய மயில். வேல் கொடுத்துருக்கிறது கூட நல்ல பினிஷிங்ல இருக்கிறது பாக்குறீங்க. பிள்ளையார் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் பிள்ளையாரா சூப்பரா இருக்காரு. பஞ்சபூத ஸ்தலங்கள் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று அப்படின்னு 5 வகையான பூதங்கள் அப்படின்னு பஞ்சபூதங்கள்னு சொல்ற இடத்துல எல்லாம் சிவபெருமான் அம்பாளோடு இருக்கக்கூடிய காட்சி தான் பாக்குறோம். நடராஜர் சிவகாமியோட வந்துருவாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அம்பாளோட நம்ம ஜோடியா அம்மையப்பனா நம்ம தரிசனம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படியில அப்படியே நிறைஞ்சிரும். அந்த மாதிரி பஞ்சபூத சிவலிங்க செட்டு பாக்குறீங்க. திருவண்ணாமலை அஷ்டலிங்கங்கள் எனக்கு இங்க மெட்ராஸ் கொலுடால்ஸ்ல இருக்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டான அழகான ஒரு செட்டா என் கண்ணில் படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் லிங்கம் மட்டும் இருக்கிறதா நம்ம 8 லிங்கங்கள் வச்சிருவாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் எப்படிப்பட்ட அலங்காரம் இருக்குமோ அந்த போட்டோவை மினியேச்சரா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பெர்ஃபெக்டான அஷ்டலிங்க செட் திருவண்ணாமலை செட்டு பாக்குறோம். மலை வந்துரும், கோயிலுடைய கோபுரம், 8 லிங்கங்கள் அழகா ஒன்னொன்னு வித்தியாசப்படுத்தி தெரியுது பாருங்க. பார்க்கும்போதே அஷ்டலிங்கம்னு நம்ம அங்க எப்படி பார்ப்போமோ கோயில்ல எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. 16 பெண்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியால இருக்கக்கூடிய முக்கிய மாநிலங்கள்ல என்னென்ன மாதிரி உடை அணிந்திருப்பாங்களோ அந்த மாதிரி அழகான பெண்கள். இந்திய பெண்களே அழகுதான், எல்லாருமே அழகுதான். அதுல 16 வகையான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய உடை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய இந்த செட்டு பார்க்குறோம். என்னோட ஒரு சின்ன சஜஷன், ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லி ஒரு டைட்டில்ல இந்த 16 பேரை நம்ம லிஸ்ட் பண்ணி அழகா நீங்க இதை இந்த தீமை டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். அது உங்களோட கிரியேட்டிவ் ஐடியால நீங்க கொண்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பைரவர் இப்ப பாக்குறீங்க. இப்போ நீங்க வீடியோ மூலமா தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் செலெக்ஷன் வீடியோ கால் மூலமாவே நீங்க மெட்ராஸ் கொலுடால்ஸை பார்க்கலாம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க நம்மளால தொட்டு பார்க்க முடியலனாலும் வீடியோல அவங்க அழகா காட்டி உங்களுக்கு என்ன பொம்மை வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்களோ, எனக்கு அம்மன் சிலைகளா காட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அம்மன் சிலைகள் மட்டுமே ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்காங்க. அந்த சிலைகளை அவங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டிடுவாங்க. சிவன் வேணுமா, வைணவ சிலைகள் வேணுமா, அல்லது செட்டு பொம்மைகள் வேணுமா, கிளே டால்ஸ் மட்டும் காட்டுங்க. இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பாருங்க இங்க ஒரு குரூப்பா வச்சிருக்காங்க. இவங்க வீடியோ கால்லயே பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் அவருடைய கழுத்துல போட்டிருக்கிற ருத்ராட்சம் எல்லாம் என்ன அழகா இருக்கு. திருவாச்சி எப்படி கோயில்ல வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பச்சை நிற
உடையில ட்வின்னிங் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், தியான சிவன் நீங்க பாக்குறீங்க. தியான திருக்கோலத்துல அமைதியா ரிஷபம் பக்கத்திலேயே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் சிவபார்வதி நல்ல நேர்த்தியான ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய சிவபார்வதி பார்க்குறீங்க. முருகப்பெருமான் மயில் மேல வள்ளி தேவசேனாவோட 6 முகமா சண்முகராவே அவர் வந்து கிளம்புற மாதிரி மயில் மேல உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப அழகான சிலையா இருக்கு. அடுத்து முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோட தனியா நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்கும்போது திருக்கல்யாணம் எல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு அழகான சிலை. சூப்பரா 3 பேரையும் தனியா வச்சு நீங்க பண்ணலாம். அடுத்து நர்த்தன கணபதி எவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துல இருக்கக்கூடிய நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய நர்த்தன கணபதி பாக்குறீங்க. இப்ப நம்ம பெருமாள் கலெக்ஷன்ஸ் பாக்குறோம். கிருஷ்ணா குட்டி நீங்க பாக்குறீங்க. கிருஷ்ண ஜெயந்திக்காக அழகான சாய்ஸஸ். மன்னார்குடி ராஜகோபால் பாக்குறீங்க. கையில சாட்டை வந்துரும். ஸோ அழகா மாடு பசுமாடு கன்றுகளோடு இருக்காரு. அப்புறம் திருப்பான ஆழ்வார் பாக்குறோம். அடுத்தது நம்மாழ்வாரோட கிருஷ்ணர் அப்படிங்கிறதும் நம்ம பாக்குறோம். ராமர் பட்டாபிஷேக செட்டு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஹோல் ஃபேமிலியே வந்துடுறாங்க. பொதுவா 4 பேர் தான் இருப்பாங்க இல்லையா, ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஹனுமன் மட்டும். இங்க பரதன் சத்ருகுணனும் இருக்காங்க பாருங்க, அதை நோட்டீஸ் பண்ணுங்க. அடுத்தது பாண்டுரங்கன் ருக்குமாயி கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்கு இருக்கிற பிரம்மாண்டமான ரொம்ப அழகான சிலை, சூப்பரா டெக்கரேட்டிவா இருக்கிறது பாக்குறீங்க. இந்த லட்டு பையனை பாருங்க, எவ்வளோ அழகா அந்த வெண்ணெய் பானைய அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கி வச்சு அது வழியுது. கையில புல்லாங்குழலை விட்டு பிரியவே மாட்டார் இல்லையா கிருஷ்ணா குட்டி. ரொம்ப சூப்பரா இருக்கிற அழகான சிலை, கொஞ்சி மகிழலான்ற மாதிரி அவ்வளோ முகம் ரொம்ப அழகா இருக்கு. சோளிங்கர் நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர், யோக நரசிம்மர் தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி தான் ஒரே சிலையில வந்துடும். புண்டரீகாட்ச பெருமாள் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. சூப்பரா இருப்பார் அவரு. அடுத்தது ராமபிரானுடைய பரிவார் அப்படின்னு ராம் பரிவார்னு ராமர், லக்ஷ்மணர், சீதா, ஹனுமன் வந்துருவாங்க. அடுத்து விஸ்வரூப காட்சி பெருமாளும், அதாவது அர்ஜுனன் கீதோபதேசம் நடக்கும்போது வரக்கூடிய விஸ்வரூப காட்சி. இதுல இன்னும் தலைகள்லாம் ஆட் ஆகும். ஸோ 2 பக்கமும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தலைகள்லாம் ஆட் ஆகுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பகவான் கிருஷ்ணர் வந்து விஸ்வரூப காட்சி அர்ஜுனனுக்கு கொடுக்கக்கூடியது தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் பெருமாள், திருப்பதி பெருமாள் வெங்கடாஜலபதியை எப்படி பார்க்குறோம்னா இந்த மாதிரி ஒரு அலங்காரத்துல பார்க்குறோம். பெருமாளுடைய வைரமுடி சேவையும் நம்ம பார்க்குறோம். இவங்கள்ட்ட பின்னாடி கொஞ்சம் டால்ஸ் இருக்கு. ஸோ நான் அதை ஜூம் பண்ணி காட்டுற முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் சிம்ஹாச்சலம் நரசிம்மர் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அடுத்து பெருமாள் அலமேலுமங்கா தாயாரோடு திருப்பதியில் இருக்கிறது ஸ்டோன் ஃபினிஷ்ல ரொம்ப தத்ரூபமான ஒரு நேர்த்தியான 1 அடி 1.25 அடி சிலை தான் நீங்க பாக்குறீங்க. அப்புறம் கிருஷ்ணர் ஆண்டாளோடு அந்த வாரணமாயிரம் செட்ல வர்றது தான் கண்ணாடியில கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய அந்த காட்சி. மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடியதும் பின்னாடி இருக்கிற ஒரு சிலையா இருக்கு. நவராத்திரினாலே பெண்களுக்கான விழா, சக்தி சுரூபங்களா நிறைய அம்மன் சிலைகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இங்க துர்காலட்சுமி சரஸ்வதி நல்ல பிரீமியம் குவாலிட்டியில சூப்பரா புடவையில கூட அவ்வளோ செம்கி ஒர்க் பண்ணி ஸ்டோன் ஒர்க்லாம் சூப்பரா பண்ண மாதிரி துர்காலட்சுமி சரஸ்வதி 1.5 1.25 அடி உயரத்துல இருக்கக்கூடிய சிலைகள் பாக்குறீங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு செட்டு நீங்க பார்த்திருக்கீங்களான்னு பாருங்க. 1.25 அடியில மகாவிஷ்ணு நின்ற திருக்கோலத்திலேயே மகாலட்சுமி தாயார் அமர்ந்த கோலத்துல இருக்காங்க. இங்க சிவபெருமான் நின்ற கோலத்துல துர்கை பார்வதி தேவி அமர்ந்த கோலத்துல இருக்காங்க. பிரம்மா நின்ற கோலத்திலையும் சரஸ்வதி அமர்ந்த கோலத்திலையும் இப்படி கூட ஒரு காம்பினேஷன்ல நீங்க பார்க்கலாம். 2 பேருமே நின்றுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பெண்கள் எப்போதுமே அரசாட்சி பண்ணணும் இல்லையா, அதனால அவங்கள உட்கார வச்சு பார்க்கலாம். அடுத்து ராஜசியாமலா இங்க பாக்குறீங்க. கண்டிப்பா வந்து ராஜசியாமலா நம்ம வீட்டுல குழந்தைகள்லாம் கலைகள்ல நல்லா சிறப்பா வரணும்னா ஷியாமலாவுடைய வழிபாடு அவசியம். ஸோ ஆயக்கலைகள் 64ம் ராஜசியாமலா, நம்ம சரஸ்வதிக்கு ஒரு நாள் நம்ம சரஸ்வதி பூஜையில வழிபாடு பண்ணிடுவோம். ராஜசியாமலா வழிபாடு முக்கியமா பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அடுத்தது இங்க மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் மினியேச்சரா ஒரு 1 ஃபீட்ல சின்ன சைஸ்ல வர்றதும் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது இந்த அம்பாள் வந்து யாருன்னா லலிதாம்பிகை, ராஜராஜேஸ்வரின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இங்க சிவன் வந்துருவாரு.
கையில கரும்பு, பஞ்சபுஷ்ப பானம்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாசம் அங்குசம், ஒரு காலை மடிச்சு ஒரு காலில் அப்படி சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஆதிபராசக்தியா லலிதாம்பிகை பார்க்கிறோம். அடுத்தது காமாட்சி மடியில பாலா, ரொம்ப கியூட்டா இருக்கு. இப்ப யாராவது புதுசா கொலு வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க அழகா வாங்கி கொடுக்கலாம். அம்மாவும் குழந்தையும் மாதிரி தெரியக்கூடிய காமாட்சியும் பாலாவும் நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். அடுத்தது அன்னபூரணி கடாட்சம் எல்லா நாட்களும் வேணும். நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே நம்ம ஒரு குட்டியா அன்னபூரணி விக்கிரகம் வச்சிருப்போம். கொலுவுல இல்லாம எப்படி? அதனால நெற்றிக்கண்ணோட இருக்கக்கூடிய அன்னபூரணியை கண்டிப்பா நம்ம கொலுவுல வச்சு வழிபாடு பண்ணலாம். காயத்ரி தேவி 5 முகங்களோடு இருக்கக்கூடிய காயத்ரி அம்பாள் 10 கரங்களோடு அழகா இருப்பாங்க. ஒவ்வொரு முகமும் ஒரு ஒரு கலர்ல அழகான ஒரு குவாலிட்டியான பொம்மையா இருக்கிறது பார்க்குறோம். காமாட்சி அம்பாள் நீங்க பாக்குறீங்க, எவ்வளோ அழகா திருத்தமா இருக்கக்கூடிய சிலை. கையில கிளி கூட ரொம்ப சின்ன சைஸ்லயே எவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. கரும்பு வச்சுட்டு நிலா பிறை சூடிய காமாட்சி அம்பாள் பார்க்குறோம். அடுத்தது திருவாரூர் கமலாம்பிகை நம்ம பார்க்குறோம். இவங்க தான் கொஞ்சம் கால் மேல கால் போட்டு கம்பீரமா உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்தது சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன். திருச்சி பக்கத்துல இந்த கோயில் வந்து சில நாட்கள் மட்டும் திறந்திருக்கக்கூடிய ஒரு கோயிலா இருக்கும். தங்க கவசத்துல தகதகன்னு இருக்கிற மாதிரி சிறுவாச்சூர் மதுரகாளி பார்க்குறோம். அடுத்தது காமாட்சி அம்மனுடைய மினியேச்சரா சின்ன சைஸ் போதும், என்னால இந்த வருஷம் வந்து சின்ன கொலு தான் வச்சு நாங்க ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா அப்படி இருக்கக்கூடிய காமாட்சி 3/4 அடி உயரத்துல பாக்குறோம். அடுத்தது வரலட்சுமி பூஜைக்கே உகந்த அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. கையில அப்படியே தட்டு நிறைய தாம்பூலம் வாங்கிட்டு மகாலட்சுமிக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்குற ஒரு மிக முக்கியமான, ஏன்னா மகாலட்சுமி தாயார நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்கள ஆராதனை பண்ணி அவங்களுக்கு மடி நிறைய நம்ம தாம்பூலம் கொடுக்குற ஒரு நாள் தான் வரலட்சுமி பூஜை. அப்ப வரலட்சுமி அம்பாளை அப்படி தத்ரூபமா நம்ம பார்க்கிறோம். இங்கே புற்று அம்மன், ஆடி மாசம் அப்படின்னாலே நம்ம புற்றுக்கு பால் விடுறது அப்படிங்கிற பழக்கம் எல்லாம் நம்ம காலகாலமா பண்ணிட்டு வரக்கூடிய சம்பிரதாயங்கள். அதனால அம்மன் சிலை கண்டிப்பா நம்ம வீட்டுல நவராத்திரியில வச்சு வழிபாடு பண்றது விசேஷமா இருக்கும். திருமணஞ்சேரி கோகிலா அம்பாள், கல்யாணத்துல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் போக்கக்கூடிய அம்பாள் வந்து கோகிலா அம்பாள். நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் மாலையை அங்க போட்டுட்டு அந்த மாலையை வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சு வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. திருமணமான பிறகு தம்பதியா போய் அந்த நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. இதுதான் வந்து கோகிலாம்பாள் தொடர்பா திருமணஞ்சேரியில இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கிற அம்பாள். உறையூர் வெக்காளி அம்மன் தான் நம்ம இப்ப தரிசனம் பண்ணிக்கிறோம். தனக்கு கூரையே வேண்டாம் அப்படின்ட்டு வெட்ட வெளியில உட்கார்ந்துருப்பாங்க. பார்க்க கண்கள்ல அப்படியே கண்ணு நிறைஞ்சு போயிடும். நம்மளால கண்ணை இமைக்கவே முடியாது, அவ்வளோ அழகா இருப்பாங்க உறையூர் வெக்காளி அம்மன். காளிகாம்பாள் பெரிய ஸ்டாச்சு நம்ம தொடக்கத்துல வீடியோவுடைய ஆரம்பத்துல பார்த்தோம். இப்ப பாக்குறது 1.25 அடி உயரத்துல இருக்கக்கூடிய காளிகாம்பாள். இவங்களும் இதே பச்சை நிற புடவையில அந்த பெரிய ஸ்டாச்சுல இருக்கிற அந்த திருத்தத்தோட அழகா நமக்கு சின்ன சைஸ்ல 1.25 அடியிலேயே கிடைக்குது. அடுத்தது சாரதா பீடம், ஸ்ருங்கேரி சாரதா பீடம், சாரதாம்பிகை தான் நல்ல குவாலிட்டியில பாக்குறோம். நம்ம எப்படி காஞ்சிபுரத்துல காஞ்சி மடம் சொல்லுவோமோ அந்த மாதிரி ஸ்ருங்கேரி மடம் ரொம்ப ஒரு சிறப்பான சாரதா வழிபாடு பண்ணக்கூடிய மடமா இருக்காங்க. வராகி அம்பாள் உபாசனை நிறைய குடும்பங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சமி வழிபாடும் பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சமியில நம்ம கொலுபொம்மையே எடுத்து வச்சு அழகா நம்ம ஆராதனை பண்ணிக்கலாம். அம்பாள் நம்ம கிட்ட ஆசையா வந்து உட்கார்ந்து நம்ம பூஜையை ஏத்துக்குவா. அடுத்து நீங்க பாக்குறது தபஸ் காமாட்சி. எவ்வளவு அழகா தவக்கோலத்துல இருந்து சிவபெருமான் அடையக்கூடிய தபஸ் காமாட்சி தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது துர்க்கை அம்பாள் நீங்க இப்ப பாக்குறீங்க, சங்கு சக்கரம் ஏந்தியபடி விஷ்ணு துர்க்கையா பாக்குறீங்க. திருவக்கரை வக்ரகாளி அவ்வளோ அழகா இருப்பாங்க. பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையான ஒரு சிலை. கத்தி கேடயோன்னு வச்சுக்கிட்டு வாள்லாம் வச்சுக்கிட்டு ஆயுதங்கள் அத்தனை ஏந்தி இருக்கக்கூடிய வக்ரகாளி தான் பாக்குறீங்க. ஆண்டாள் எவ்வளவு அழகா அவங்களுடைய கொண்டையில வித்தியாசப்படுத்தி இருக்காங்க, நீங்க பார்த்தாலே தெரியும். ரொம்ப அழகான கொண்டையோடு ஆண்டாள் பாக்குறீங்க. இந்த அம்பாளை வந்து கூழ் அம்மன் சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. கையில வந்து கூழ் பானையோட இருக்கிற அம்பாள் அப்படின்னு. பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர் நரேஷ் தங்கராஜ் அவர் வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணாரு.
ஸோ இப்போதான் நான் இந்த அம்பாளை பற்றி கேள்விப்படுறேன். பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் குலதெய்வமாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் இருக்கணும் இல்லையா, அப்படி வாங்கி நீங்கள் இந்த நவராத்திரியில் வச்சு வழிபாடு பண்ணலாம். மூகாம்பிகை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்திருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்குறதுக்கு காமாட்சி அம்பாள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் 2 பேரும் பக்கத்தில், அதாவது மகாலட்சுமி சரஸ்வதி வர்ற மாதிரி முப்பெரும் தேவியர் இணைஞ்ச ஸ்வரூபமா கொல்லூர் மூகாம்பிகை இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்லையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரே ஸ்டாச்சுலேயே 3 பேரும் முப்பெரும் தேவியரும் இணைஞ்ச ஸ்வரூபமா மூகாம்பிகா நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு விளக்குன்னு டெய்லி காலையில மாலையில நம்ம ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, அதுல மாலையெல்லாம் அழகா போட்டு அதுல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியும் இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுல நீங்க அகல் விளக்கை ஏற்றி வச்சு கூட நீங்க நித்தியப்படி வழிபாடும் நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். நவராத்திரி கொலுடாலாவும் நீங்க பயன்படுத்திக்க முடியும். கோலாப்பூர் மகாலட்சுமி தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. கோலாப்பூர் மகாலட்சுமி அப்படியே இந்த பாவாடை விரிப்பு சூப்பரா இருக்கிற மாதிரி அவங்களுடைய திருவாச்சியில இருக்கக்கூடிய நிறைய அந்த கொடியெல்லாம் வரும். அவ்வளோ அழகா குடையோடு இருக்கக்கூடிய அம்பாளா மகாலட்சுமி தாயாரை நம்ம பார்க்குறோம். ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்பாள் தான் ராமநாத சுவாமி ராமபிரான் பிரதிஷ்டை பண்ண லிங்கம். அவருடைய தர்மபத்தினி தான் ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி. அகிலாண்டேஸ்வரி பார்க்குறீங்க. திருவானைக்காவல் அப்படிங்கிறது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒரு ஸ்தலம், நீருக்குரிய ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்பாள். சப்த சாரங்கி அப்படிங்கிற அம்பாள் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு சக்தி பீடம். அங்க இருக்கிற அம்பாள் தான் இவ்வளோ அழகா எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸிங்ல இருப்பாங்க, பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்கும். கொலுப்படியில வைக்கும்போது அட்ராக்ஷன் ரொம்ப இருக்கும். துல்ஜாப்பூர் பவானி வீர சிவாஜி மராட்டிய மன்னருடைய வழிபாட்டு தெய்வம். ரொம்ப அழகான ஒரு அமைப்புல இருப்பாங்க, கால் குத்து வச்சு அமர்ந்திருப்பாங்க. அதனால அவங்க போர்வையை போத்துன மாதிரி அவ்வளோ நகைகள் போட்டு அழகா இருக்கக்கூடிய துல்ஜாப்பூர் பவானி. ஆரணியில இருக்கக்கூடிய ரேணுகா தேவி அம்பாள் ரொம்ப அழகா இருப்பாங்க. நேர்ல நான் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். ஆரணியில இருக்கக்கூடிய இந்த கோயில் வட்டாரமே ரொம்ப ஒரு ரம்யமான சூழல்ல இருக்கும். எவ்வளோ அழகா இருக்காங்க. அவங்களுடைய முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்படி நம்ம வரலட்சுமி நோன்புக்கு முகம் மட்டும் வச்சு அழகா புடவை விரிப்புல அம்பாளை நம்ம பார்ப்போமோ அந்த அழகு ரேணுகா தேவிட்ட இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நாகர்குடையோடு இருக்கக்கூடிய அம்மன் சிலைகள்லாம் வரிசையா நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அழகழகான மாரியம்மன் சிலைகள். சிரசு மட்டும் வச்சு பூஜை பண்ணணும்னா அந்த தீஜ்வாலை கிரீடம் அணிந்தபடி இருக்கக்கூடிய மாரியம்மன் பார்க்குறோம். ஆடி மாதத்துல நம்ம மாரியம்மன் வழிபாடெல்லாம் அவ்வளோ சிறப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஞாபகார்த்தமா இந்த ஆடி மாசத்திலேயே நீங்க ஒரு அம்மனை வீட்டில் வர வச்சு ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை கூட நீங்க பண்ணிடலாம் சூப்பரா. சிரசு அம்மன் தான் பாருங்க, குட்டியா நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட அழகா நீங்க மாரியம்மனை நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு காம்பேக்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய சிரசு அம்மன் பார்க்குறீங்க. முண்டக கன்னி மயிலாப்பூர்ல கோலவிழியம்மன் முண்டக கன்னியம்மன் 2 கோயிலும் ரொம்ப பிரசித்தமானது. கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் எவ்வளவு பிரசித்தமோ அந்த அளவுக்கு முண்டக கன்னியம்மன் ரொம்ப அழகா இருப்பாங்க. 1000 கண்ணுடையாளா இருக்கக்கூடிய முண்டக கன்னி. திரிபுர பைரவி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். காமாக்கியா தேவி, காமாக்கியா எப்படி அமர்ந்திருப்பாங்களோ அந்த திருக்கோலத்துல. நான் இப்ப சமீபத்துல காமாக்கியா கோயில் போயிட்டு வந்ததுனால நான் அதை உறுதிப்படுத்தினேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ காமாக்கியா தேவி 6 முகங்கள் இருக்குங்க அவங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 5 முகமும் மேலே 1 முகமும் 6 முகத்தோடு சிங்கம் 2 பக்கமும் வாகனத்தோடு இருக்கக்கூடிய காமாக்கியா அம்பாளை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து விஸ்வரூப துர்க்கையா விளங்கக்கூடிய அம்பாள் நீங்க பாக்குறீங்க. அம்பாளுக்குள்ள ஆதிபராசக்திக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படிங்கிறத தான் விஸ்வரூப அம்பாள் காட்டுறாங்க. மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் அழகா இருக்கு. ஹோம் டெக்கார் மாதிரி நம்ம ஒரு இடத்துல நல்ல ஒரு கண்ணாடி கூண்டுல வச்சு அழகா வச்சிருக்கலாம். வீட்டுக்குள்ள லிவிங் ரூம்ல சூப்பரா வைக்கலாம். அடுத்து பால ஆண்டாள் பாக்குறீங்க. அனிமேட்டட்னா கூட அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பால ஆண்டாள். நல்ல
ஒரு பருவம் எய்தின பிறகு இருக்கக்கூடிய பெருமாளை அடையும் போது இருக்கக்கூடிய கோலத்துல இருக்கிற ஆண்டாள். பைரவி தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. காமாட்சி அம்பாள் ரொம்ப திருத்தமா இருக்கக்கூடிய அழகான சொரூபத்துல 1.25 அடியில சூப்பரா இருக்காங்க. பக்கத்துல ஆண்டாள் மடியில ரங்கமன்னாரை வச்சுக்கிட்டு சூப்பரா அவ்வளோ ஒரு காதல் அந்த முகத்துல தெரிய அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருமுகத்தோட ஆண்டாள் பாக்குறீங்க. துர்கா லட்சுமி சரஸ்வதினு நம்ம வைப்போம். இங்க நான் நடுவுல மீனாட்சியை வச்சு காட்டியிருக்கேன். துர்கைக்கு பதிலா மீனாட்சி அம்பாள் முகம் பாருங்க எவ்வளோ அழகா லாக்கர் கோட்டிங் ஃபினிஷிங் பண்ண மாதிரி நல்ல ஒரு திருத்தமா இருக்கிற முகத்தை நீங்க பாக்குறீங்க. கிளி அவ்வளோ க்ளோஸா இருக்கு. இந்த பக்கம் சரஸ்வதியும் ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயாரோடு மீனாட்சியை நடுவில் வச்சு இப்படி கூட ஒரு செட்டப் நீங்க அழகா பண்ணிக்கலாம். மாவடிவம்மன் சேவை அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல அம்பாள் வந்து ஏகாம்பரநாதரை அடையிறதுக்காக மண்ணில் சிவலிங்கம் பிடிச்சு வச்சு அது வந்து கம்பாநதி கரபுரண்டு ஓடும்போது அப்படியே அணைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏலவார் குழலி அப்படின்னு சொல்லி பேரே அவங்களுக்கு உண்டு. காமாட்சி அம்பாள் மாவடிவம்மனா நம்ம வந்து தரிசிக்கிறோம். ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதார் வாயில மண்ணு அப்படிம்பாங்க. இது வந்து வெறும் பழமொழி அல்ல, உண்மையிலே சிவன் பெருமாள் அப்படின்னு பாகுபாடெல்லாம் இல்லாம இந்த மீனாட்சி மாதிரியே தான் இங்கே ஆண்டாளும் இருக்கா. ஸோ சைவம் நம்ம வந்து மீனாட்சி வழிபாடு பண்றோம்னா வைணவர்களுக்கு ஆண்டாள் வந்து மிக பிரதானமான அம்பாளா அவ இருக்கா. ஸோ 2 பேரும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம 2 பேரையும் நம்ம கொலுப்படியில வச்சு நம்ம வந்து இந்த சமத்துவத்தை வெளிக்காட்டணும். அப்படிதான் இங்க மீனாட்சியும் ஆண்டாளும் ஒரே சைஸ்ல பக்கத்துல 2 பேருமே பாண்டிய நாட்டு அரசி, இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், 2 பேரையும் பக்கத்துல வச்சு வழிபாடு பண்ணுங்க. காளிகாம்பாள்ல 2 சைஸ் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இப்ப பாக்குறது இன்னும் 2 மாடல்ல இருக்கிற காளிகாம்பாள். ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் ரொம்ப ரிலாக்ஸிங்கா படுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு திருக்கோலம் தான் பாக்குறீங்க. அடுத்தது கர்ப்பரட்சாம்பிகை சூப்பரா அழகா இருக்கிற ஒரு ஃபினிஷிங். மாரியம்மன் தான் நம்ம நல்ல ஃபினிஷிங்ல பார்க்குறோம். கருமாரியம்மன் நல்ல ஃபினிஷிங்ல நம்ம பார்க்குறோம். அடுத்து துர்கா லட்சுமி சரஸ்வதி 2 ஃபினிஷிங்ல நீங்க பார்க்குறீங்க. எது நமக்கு இஷ்டமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு 3/4 அடி உயரத்துல இருக்கக்கூடிய சிலையா இருக்கு. 1/2 அடி உயரத்துல நல்ல குவாலிட்டி ஃபினிஷிங்ல முகத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திருத்தமா இருக்கக்கூடிய, நம்ம மேண்டேட்டரியா கொலுவில் வைக்கணும் இல்லையா, துர்கா லட்சுமி சரஸ்வதி இல்லாம நமக்கு கொலுப்படியே கிடையாது. அதனால இந்த 3ம் நீங்க மினியேச்சரா நான் சின்னதா தான் வச்சு ஆரம்பிக்கிறேன்னா நீங்க இப்படி பண்ணலாம். விளக்கு பூஜை செட் எல்லாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு எப்போதுமே ஒரு மரியாதை உண்டு. எல்லா பெண்களும் இணைஞ்சு ஒத்துமையா ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது தெய்வம் வந்து அதுக்காக நிச்சயமா இறங்கி வந்து நமக்கு கடாட்சம் புரியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அதனால எல்லாருமா சேர்ந்து 108 பேர் சேர்ந்து பூஜை பண்றது, 18 பேர் சேர்ந்து பண்றதுலாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி குத்துவிளக்கு பூஜை செட்டு, காமாட்சி அம்மன் குத்துவிளக்கு தான் பூஜை தான் இங்க நடக்கிறது பாக்குறோம். மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சின்ன சைஸ்ல 1 அடியில அழகா வாங்கி வச்சுக்கலாம். அஷ்டலக்ஷ்மி செட்டு நல்ல குவாலிட்டியில இருக்கக்கூடிய பொம்மைகள் பேப்பர் மெஷ்ல நீங்க பாக்குறீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு வந்தது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தெம் பேப்பர் மெஷ்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி பெரிய ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட கிளேல இருக்கு. அஷ்டலக்ஷ்மி செட்டே அடுத்தது பாருங்க எவ்வளோ அழகா நெக்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கக்கூடியது. யாருக்கு எந்த மாதிரி பட்ஜெட்ல வேணுமோ அப்படி நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி 8 சிலைகள் அடுத்த ஒரு பிரீமியம் குவாலிட்டியில நீங்க பாக்குறீங்க. துர்கை அம்பாள சிம்ம வாகினியா நம்ம பாக்குறோம். காயத்ரி தேவியுடைய அனதர் பினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் நீங்க, ஒரு பொம்மை தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது கலச பழக்கம் எங்க வீட்டுல இல்ல, ஆனா நான் வந்து கொலுப்படியில வைக்கணும்னு ஆசைப்பட்டா அழகா பொம்மையிலேயே நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து ஆண்டாளுடைய 2 விதமான பினிஷிங். ஒன்று அமர்ந்த கோலத்துல தாயார் மாதிரி அபயஹஸ்தம் காட்டினபடி அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டாள் நம்ம பார்க்குறோம். நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற ஆண்டாளும் பார்க்குறோம். பாலா எல்லார் வீட்டுக்கு பெண் குழந்தையாவே நம்ம பாலாவை பாவிக்கிறோம் இல்லையா. பாலா வந்து 4 வகையா 4 சைஸ்ல 4 டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு பாலாவுக்கு ஒரு அழகு இருக்கு. இங்க ஒன்னொன்னு ஒவ்வொரு வித்தியாசத்துல இருக்கக்கூடிய பொம்மைகள் நம்ம பார்க்குறோம். இந்த பாலா வந்து ஹேர் ஸ்டைல் இவ்வளோ அழகா இருக்கு. பின்னல் ஜடைய முன்னாடி விட்ட மாதிரி எல்லாத்துலேயுமே பின்னல் ஜடை அப்படி வரும். அந்த கிரீடங்கள் மட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா மாறுறதும் சைஸ் வேற வேற இருக்கிறதும் தான் பாலால பார்க்கக்கூடிய அழகு வித்தியாசம்.
வராகி உபாசனையை ரொம்ப சிறப்பா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆஷாட நவராத்திரியை எல்லாரும் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வராகி சிலைகள் இந்த நவராத்திரியில நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அஷ்டபுஜங்களோட 8 கைகளோட இருக்கக்கூடிய அமர்ந்த கோலத்துல வேணும்னாலும் சரி, நின்ற கோலத்துல வேணும்னாலும், 4 புஜங்களோட இருக்கிற வராகி வேணும்னாலும் நமக்கு சைஸ் வாரியா வராகி அம்பாள் கிடைக்கிறது நம்ம பார்க்குறோம். சமயபுரத்தால தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது காமதேனு பசுவோடு லக்ஷ்மி கடாட்சமா லக்ஷ்மியோடு இணைஞ்சிருக்கிற காமதேனு பசு. லலிதாம்பிகை தான் நீங்க பாக்குறீங்க. கீழே ஸ்ரீசக்கர மகாமேரு இருக்க லலிதாம்பிகை பாக்குறீங்க. அடுத்து அன்னபூரணிலேயே 2 மாடல்ல நீங்க பாக்குறீங்க. அன்னபூரணி சூப்பரா இருக்காங்க, அழகா. அடுத்தது சாரதாம்பிகை இன்னொரு ஃபினிஷிங்ல இருக்கிறதும், பக்கத்துல நன்னை மீனாட்சி சூப்பரா பிங்க் கலர் புடவையில சூப்பரா இருக்காங்க. ஆடிப்பூரத்தம்மன் அப்படிங்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாயகி, மடிசார் கட்டிட்டு சூப்பரா இருப்பாங்க. அடுத்து நீங்க பாக்குறது தான் வரமகாலட்சுமி, கையில தாம்பூலம் வாங்கிட்டு, நம்ம கொடுக்குற தாம்பூலத்தை வாங்கிட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்குற அம்பாள். அன்னபூரணி தேவி சூப்பரா காசியில இருக்கிற மாதிரியே இருக்காங்க, ரொம்ப அழகா 3 தேவியரையும் நீங்க பாக்குறீங்க. மணக்குள விநாயகர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை பிள்ளையார் சுரூபங்கள். ஆளிலை பிள்ளையார் நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க மாமா மாதிரி கிருஷ்ணர் மாதிரி காலை தூக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஆளிலை பிள்ளையார் நம்ம பார்க்குறோம். அப்புறம் தம்பியோட இருக்கிற சொரூபம். அடுத்தது பொன்மூட்டையை தூக்கிட்டு வரக்கூடிய பிள்ளையார். தவழக்கூட பிள்ளையாரை நான் எடுத்து காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கு அந்த அழகு தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் தவழறாரா, அவங்க மாமா மாதிரி இவரும் தவழ்ந்து காட்டுறாரு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கார் பாருங்க இந்த பிள்ளையார், எவ்வளோ சூப்பரா. பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் பண்றவங்க கண்டிப்பா அந்த தவழக்கூடிய பிள்ளையார் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை, அதனால கொஞ்சம் இதை நோட்டீஸ் பண்ணி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர், நல்லா கொழுக்கட்டை மோதகம்லாம் சாப்பிடக்கூடிய பிள்ளையார் சூப்பரா இருக்காரு. இந்த பக்கம் பிள்ளையார் கோயில் முன்னாடி தோப்புக்கரணம் போடுறது, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழகா வேண்டுதல் பண்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி பிள்ளையார் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்கு. பேப்பர் மெஷ்ல மட்டும்தான் இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க, இன்னும் கிளேல வேற அவங்கள்ட்ட நிறைய இருக்கு. அழகன் முருகப்பெருமானுடைய வழிபாடு இப்போ நம்ம தமிழகத்துல ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ முருகப்பெருமான நம்ம விதவிதமான சைசஸ்ல டிஃப்ரெண்டா பார்க்குறோம். அறுபடை வீட்டு முருகப்பெருமானை தான் வரிசையா வச்சிருக்காங்க. வள்ளி தேவசேனாவோட இருக்கிறது, தனிச்சு இருக்கிறவரு, பழனி ஆண்டவரா ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய முருகர், தகப்பன் சுவாமியா சுவாமி மலையில இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமின்னு அறுபடை வீட்டு முருகப்பெருமானும் நம்ம பார்க்குறோம். தனியா உங்களுக்கு முருகர் வேணும்னாலும் சரி, கோயில் கர்ப்பகிரகத்துல இருக்கிற பினிஷிங்ல வேணும் அப்படின்னாலும் முருகர் வள்ளி தேவசேனாவோட இருக்கிற அந்த அழகான சொரூபங்கள் இவ்வளோ பார்க்குறோம். அடுத்து கார்த்திகை பெண்கள் இல்லாம எப்படி முருகர், அதனால இங்க கைலாயத்துல சிவ பார்வதி அப்புறம் 6 பெண்கள், குட்டி குழந்தையா 6 குழந்தைகள் முருகப்பெருமானா இருக்கிறது பார்க்குறோம். முருகர் வள்ளி தேவசேனாவோட தனிச்சு வாங்கணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அறுபடை வீடுகள்லயே சைஸ் வாரியாவும் அவங்கள்ட்ட கிடைக்கிறது பார்க்குறோம். நல்ல பிரீமியம் குவாலிட்டியில குரு தட்சிணாமூர்த்தியை நம்ம பார்க்குறோம். சூப்பரா இருக்கார் பாருங்க, திருவாச்சியெல்லாம் அட்டகாசமா வச்சு சனகாதி முனிவர்களோடு குரு தட்சிணாமூர்த்தி பார்க்குறோம். ரிஷப வாகனத்துல அம்மையப்பனாக சிவபெருமானும் பார்வதியும் பிரதோஷ காலத்துல பவனி வரக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்குறோம். நடராஜ பெருமானுடைய திவ்ய தரிசனம் ஸ்டோன் ஃபினிஷ்ல அட்டகாசமா இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி பொம்மை. இது பரதநாட்டிய டான்ஸ் ஆடுறவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு காம்ப்ளிமெண்டாகவும் கொடுக்கலாம். ரொம்ப அழகான சுரூபம். மும்மூர்த்திகள் 3 பேரும் நீங்க பாக்குறீங்க, சிவா விஷ்ணு பிரம்மா. அடுத்து இங்க பைரவர் பாக்குறீங்க, அப்பாவுக்கு உபதேசம் மந்திர உபதேசம் செய்யறாரு, பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறாரு, பொருள் உரைக்கிறாரு முருகப்பெருமான். அடுத்தது இப்ப நீங்க பாக்குறது முனீஸ்வரன். முனீஸ்வரன் குலதெய்வமா இருக்கக்கூடியவங்க வாங்கி நம்ம நித்தியபடி வழிபாடு செய்ய முடியாட்டா கூட நவராத்திரி காலங்கள்ல கொலு பொம்மையா வச்சு நம்முடைய குலதெய்வ வழிபாடுன்னு பண்ணிக்கலாம். அடுத்தது ரிஷப வாகனத்துல ஏற்கனவே நம்ம ஒரு குவாலிட்டியில பார்த்தோம். இப்போ நல்ல பிரம்மாண்டமா ரிஷப வாகனத்துல பவனி வரக்கூடிய அம்மையப்பனாக சிவபார்வதி தரிசனம் பண்றோம். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் பார்க்கிறோம். அழகா அந்த கலர் டோன்ல பர்பிளும் கிரீனும் பிரிச்சு காட்டியிருக்காங்க பாருங்க. அம்மையப்பனுக்கு ரொம்ப நல்ல ஒரு திருத்தமா இருக்கக்கூடிய ஒரு சிலையா நம்ம பார்க்கிறோம்.
மதுரை வீரன் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. மதுரைக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய மதுரை வீரன் சுவாமி தான் நீங்க பாக்குறீங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிம்போம் இல்லையா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது பாருங்களேன், திருவானைக்காவல் கோவில்ல எப்படிப்பட்ட லிங்கமா ஜம்புலிங்கேஸ்வரர் எப்படி இருப்பாரு, அவர் தான் வந்து இந்த யானை அழகா அந்த கதையோடு ஒட்டிய சூப்பரான குவாலிட்டியில இருக்கக்கூடிய சிவலிங்கம் தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்து நீங்க பாக்குறதும் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை தான் நீங்க ஜோடியா பாக்குறீங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. அடுத்து நீங்க பாக்குறது சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் எப்படி இருக்காரு பாருங்க, அவர் சூப்பரா தலப்பால்லாம் கட்டிக்கிட்டு கழுத்து நிறைய அந்த ருத்ராட்ச மாலை அணிந்துகிட்டு உலகத்துல இருக்க அனைத்து ஜீவராசிகளோட கணக்கு வழக்கையும் அவர் கையில தான் இருக்கு. ஸோ அவரை வழிபாட்டுல நம்ம வைக்கணும். சித்ரா பௌர்ணமி வழிபாடு அவருக்கு தான் நம்ம பண்ணுவோம். அடுத்தது இங்க பாருங்க, குலசை முத்தாரம்மன் முத்தீஸ்வரர். இந்த தசரா பண்டிகை ரொம்ப ஸ்பெஷலா நடக்கிறது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்துல. சிவபெருமான் உருவமாவே உட்கார்ந்துருப்பாரு, முத்தீஸ்வரர் முத்தாரம்மன். நந்தியம் பெருமான் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. மத்தளம் இசைக்க சிவபெருமான் நடன காட்சி வச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், நல்ல தீம் யோசிக்கலாம் நீங்க. அடுத்தது ரொம்ப ஹை குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டோன் பினிஷ்ல ரிஷப வாகனத்துல அம்மையப்பனாக காட்சி கொடுக்கக்கூடியது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல க்ளோஸ்அப்ல அம்பாளும் சிவபெருமான் சுவாமியும் எப்படி இருக்காங்க பாருங்க. ரொம்ப திருத்தமான அந்த மான் மழு எல்லாமே சிறப்பா தெரிகிற மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்திருக்கிற ஒரு கொலுபொம்மை. குரு தட்சிணாமூர்த்தி இந்த மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஏற்கனவே ஒரு குவாலிட்டியில பார்த்தோம். இன்னொரு பினிஷிங்ல இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி பார்க்கிறோம். குலசை முத்தாரம்மன் முத்தீஸ்வரரே அங்க கோயில்ல எப்படி கர்ப்பகிரகத்துல இந்த மாதிரி 2 சிரசோட வரக்கூடிய சிலைய அப்படியே நம்ம பார்க்கிறோம். கைலாய செட்டு தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். மகாவிஷ்ணு, பிரம்மா, பிள்ளையார், முருகர், நந்தியம் பெருமான், அப்புறம் இந்த சிவபூத கணங்கள்லாம் இருக்கிறது, முனிவர்கள்லாம் வர்றது அப்படின்னு கைலாய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் நடக்குது. பிரம்மா வந்து யாகம் வளர்த்து நாரதர் அங்க வர்றாரு, அப்புறம் முனிவர்கள்லாம் வர்றாங்க, லக்ஷ்மி சரஸ்வதி, மகாவிஷ்ணு தாரவாத்து கொடுக்கறதுக்காக வந்துட்டாரு, மகாலட்சுமி கூடவே இருக்காங்க. இப்படி இருக்க காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. செல்லப்பிள்ளை ராமானுஜர் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. உடுப்பி கிருஷ்ணர் கையில மத்தோட இருக்கக்கூடிய காட்சி. பெருமாள் கோயில்ல பெருமாள் உற்சவ மூர்த்தி பெருமாளும் பூதேவி ஸ்ரீதேவி தாயாரும் பாக்குறீங்க. ஸ்ரவணகுமாருடைய கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாய் தந்தை கண் தெரியாதவர்களை தோல்ல சுமக்கக்கூடிய மகனா இருக்கிற ஸ்ரவணகுமாருடைய கதை. திருவாரூர் தியாகேசர் கமலாம்பிகை. ஆரூரா தியாகேசா அப்படின்னு அந்த தேர் இழுக்கும் போது அப்படி எல்லாரும் கோஷமா சொல்லுவாங்க. திருவாரூர் தியாகராஜர் அப்படின்னா அவரு ராஜா அப்படிங்கிற ஒரு திருக்கோலத்துல இருப்பாரு. பொதுவா சிவபெருமானுக்கு நம்ம லிங்க சுரூபம் பார்ப்போம், ஆனா உருவத்தோடு பார்க்கக்கூடியவரா தியாகேசர் இருப்பாரு. தெய்வ திருமணங்களா நம்ம இப்ப பொம்மைகள் பார்க்கிறோம். பிள்ளையார் சித்தி புத்தி திருமணம், அடுத்தது முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா திருமணம், கிருஷ்ணர் பாமா ருக்மணி திருமணம் அப்படின்னு 3 தெய்வ திருமணங்கள் பார்க்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு. ராமர் சீதா, ஸ்ரீனிவாச கல்யாணம், மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு நிறைய செட்டு பொம்மைகள் இன்னும் தெய்வ திருமணங்கள் தொடர்பா நீங்க கேட்டீங்கன்னா நிறைய கிடைக்கும். காசி விசாலாட்சி இந்த மாதிரி பினிஷிங்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? வலது கையில வந்து பிள்ளையார் இருப்பாரு, இடது கையில சிவலிங்கம் அப்படின்னு கணவனும் மகனும் இருக்கிற, ஒரு கையில ஜபமாலை ஒரு கையில கமண்டலம்னு இருப்பாங்க காசி விசாலாட்சி. அவங்களுடைய கிளேல இருக்கிற டால் தான் நீங்க பாக்குறீங்க. விஷ்ணு சித்தர் அப்படின்றவர் பெரியாழ்வார் ஆண்டாளுடைய அப்பா, அந்த செட்டு பாக்குறீங்க. இந்த பக்கம் கிருபானந்த வாரியாரை இது வரைக்கும் நீங்க கொலுடால்ல பார்த்திருக்கவே மாட்டீங்க. முதல் முறையா நானுமே இப்பதான் தரிசனம் பண்ணிக்கிறேன். வாரியார் சுவாமி வந்து நமக்கு கொலுபொம்மையில வர்றது வந்து அவ்வளோ மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. காஞ்சி மகா பெரிவா, ஆதிசங்கரர் இப்படின்னு யாருக்கு என்ன பினிஷிங்ல வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ராமானுஜரும், அப்புறம் மத்வாச்சாரியார், வாதிராஜர் அப்படிங்கிறவர் ராகவேந்திரருடைய குரு, அப்புறம் அன்னமாச்சாரியா, அப்புறம் திருப்பான ஆழ்வார் அப்படின்னு நிறைய ஆழ்வார்களுடைய செட்டு. மணவாள மாமுனிகள் பாக்குறீங்க.
ரமண மகரிஷி பார்க்குறீங்க. இப்படி நம்முடைய சீரடி சாய்பாபா அப்படின்னு ராகவேந்திரரும் இருக்காரு. இப்படி ஆச்சாரியர்களுக்குன்னே ஒரு பகுதியை ஒதுக்கி அவங்க அழகா டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய நிறைய டால்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு, நீங்க விசாரிச்சு வாங்கிக்கலாம். சாய்பாபா உடம்பு முடியாதவங்களை குணப்படுத்தக்கூடிய காட்சி தான். அதாவது ரோகத்துல இருக்கிறவங்களை குணப்படுத்துற மாதிரி, எல்லாரும் வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்கள அவர் வந்து வைத்தியம் பண்ற மாதிரியான அவருடைய திருவிளையாடல் லீலை தான் இப்ப நம்ம பாக்குறோம். செட்டியார் அம்மா செட்டியார் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்காங்க. அம்மா குழந்தைய இடுப்புல தூக்கிக்கிட்டு வர்ற காட்சி. இந்த மாதிரி செட்டெல்லாம் நிறைய தேவைப்படுங்க. அங்கங்க பழம்பாக்கு வெத்தலையெல்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த காலத்துல கிச்சன்ல மறந்து போன விஷயங்கள் எல்லாம், உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்பட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, இந்த கணவன் மனைவி எவ்வளோ அந்யோன்யமா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வாழை மரங்கள், தென்னை மரங்கள் அப்படின்னு நிறைய இந்த சப்போர்ட்டிங் விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. யானைகள், நல்ல பட்டத்து யானைகள் மாதிரி இருக்கிறது. அப்புறம் கிருஷ்ணரும் ஆண்டாளும் திருக்கல்யாண வைபவம் கோயில் மாதிரி சைசஸ்லையும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் கிடைக்கிறது பார்க்குறோம். அதுக்கப்புறம் தலையாட்டி பொம்மைகள்லாம் பார்க்குறோம். பாவை விளக்கும் சைசஸ்ல கிடைக்கிறதும் பார்க்க முடியுது. அப்புறம் செல்லப்பிள்ளை ராமானுஜர் ரெண்டு ஸ்டைல்ல நம்ம பார்க்குறோம். கல்யாணம் நடக்குது பாருங்க. கல்யாணம் அழகா, மணமேடை எவ்வளவு சூப்பரா இருக்கு. அங்க கலசமெல்லாம் வச்சு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெரியோர்கள்லாம் வாழ்த்த ஒரு திருமண வைபவம் நடக்குது. நாதஸ்வர கச்சேரியெல்லாம் அங்க நடக்குது. அப்புறம் இங்கே சீமந்தம் நடக்கக்கூடிய காட்சி ரொம்ப அழகா, வளையல்கள்லாம் வச்சு பெண்களா சேர்ந்து வளையல்லாம் சுட்டி அழகு பார்க்குறாங்க. அடுத்தது இந்த பக்கம் மணப்பெண் ஊர்வலம் நம்ம இங்க பார்க்குறோம். அடுத்து மணப்பெண்ணும் மணமகனும் இந்த ஜானவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செட்டு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. பந்தி பரிமாறுறாங்க பாருங்க. அந்த காலம் மாதிரி டேபிள் சேரெல்லாம் இல்லாம தரையில உட்காந்து அழகா சாப்பிட்றாங்க. அடுத்தது இந்த திருவிழாலெல்லாம் வரக்கூடிய அந்த கரகாட்டம், அந்த மாதிரியான பொய்க்கால் குதிரை, இது மாதிரியான செட்டு. ஆமருவியப்பன் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுவாரு. பெருமாளும் கிருஷ்ணரும் இணைந்த சுரூபமா இருப்பாரு. அங்க கிருஷ்ணர் வந்தாலே கூடவே பசுமாடு கன்றுகள் வந்துடும். பெருமாள்ங்கிறதுனால திருவடியும் வரத நம்ம பார்க்குறோம். ஆமருவியப்பன் இந்த கோயில் வந்து தேரெழுந்தூர், அது வந்து கம்பர் பிறந்த இடம். அடுத்து நீங்க பாக்குறது கிருஷ்ணரும் ஆண்டாளும் லட்டு பசங்களா இருக்காங்க. குட்டி பால்ய விவாகம் பண்ற மாதிரி இருக்காங்கல்ல, சூப்பரா இருக்காங்க. இங்க கிருஷ்ணா குட்டி ரொம்ப பர்பிளிஷா இருக்கிற கலர்ல நம்ம பாக்குறோம். வெண்ணத்தாழியோட காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணர் பாக்குறோம். கிருஷ்ணர் வந்து ருக்மிணிக்கு ஜடை அலங்காரம், சிகை அலங்காரம், மேக்கப்லாம் பண்ணி விடுறாரு. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு அழகான சிலை. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா துவாரகாநாத் தான் நீங்க பாக்குறீங்க. குருவாயூரப்பனும் சூப்பரா இருக்காரு. அடுத்து சம்மோகன கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. கிருஷ்ணரும், அதாவது அண்ணனும் தங்கையும் இணைந்த சுரூபம். லலிதாம்பிகையும் கிருஷ்ணரும் இணைஞ்ச சுரூபமா பாதி பாதி இருப்பாங்க. கரும்பு வர்றதை வச்சுதான் அந்த மாதிரி நம்ம சொல்றோம். கிருஷ்ணர் ஆண்டாள் ஏற்கனவே கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிறாங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் அதிகம், கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்த கோகுலத்திலேயும் அதிகம். அதனாலேயே அவங்க நல்லா சப்பியா இருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் கீதோபதேச காட்சி, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நம்ம பார்க்குறோம். ஆஞ்சநேயர் மடியில விநாயக பெருமான் அமர்ந்திருக்கிற காட்சி. கிளியை வச்சுட்டு கொஞ்சக்கூடிய கிருஷ்ணர் பார்க்குறோம். குழலூதக்கூடிய கிருஷ்ணர். அதுக்கப்புறம் கோபாலனா பசுமாடு முன்னாடி நிற்கக்கூடிய கிருஷ்ணரா இருக்காரு. பாண்டுரங்கன் ருக்குமாயி ரெண்டு டைப்ல வர்றாங்க பாருங்க. ஒன்று மல்டி கலர்ல இருக்காங்க, இன்னொன்று கோயில்ல இருக்கக்கூடிய விக்கிரகம் மாதிரி இருக்கக்கூடியவங்க பார்க்குறோம். ராதே கிருஷ்ணா, இப்போ நம்ம இஸ்கான்ல இருக்கிற மாதிரி நம்ம ராதா கிருஷ்ணரை பார்க்குறோம். வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தலையில சுமக்கக்கூடிய காட்சி. குருவாயூரப்பன் பார்க்குறோம். திரும்பவும் ராதே கிருஷ்ணா தான். ரொம்ப அழகா சூப்பரா இருக்காங்க பாருங்க. தசாவதாரம் நல்ல ஹை குவாலிட்டியில இருக்கக்கூடிய பொம்மைகள் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஒரு முகமும் அழகா பேசக்கூடிய வகையில திருத்தமா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா
காட்டியிருக்காங்க. பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியில கொடுத்துருக்கிறது தான் நம்ம இப்ப பார்க்குறோம். தசாவதாரத்திலேயே அவங்கள்ட்ட சைஸ் வாரியா இருக்கிறதும் நம்ம பார்க்கலாம். இதுலயே கிளேலையும் பேப்பர் மெஷ் ரெண்டுத்துலேயுமே கிடைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் ரெண்டு பேரும் நம்ம பார்க்குறோம். மகாவிஷ்ணு தாயார் அதாவது வைகுண்டத்தில் எப்படி இருப்பாங்களோ, தாயார் அமர்ந்து கால் பிடிச்சு விட்டுட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய காட்சி. கருடாழ்வார், ஆஞ்சநேயர், சுகபிரம்மர், நாரதர் அப்படின்னு எல்லாருமே வர்றாங்க. கிருஷ்ணர் கோபியரோடு நடனமாடக்கூடியது இப்ப கிருஷ்ண ஜெயந்தியில வச்சு கொண்டாட்டமா இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை பண்ணுங்க. தவழக்கூடிய கிருஷ்ணர் எவ்வளோ அழகா அந்த காலத்து ஸ்டைல்ல இருக்காரு பாருங்க. அவருடைய முகம் பார்க்க 50-60 வருஷம் முன்னாடி நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி வீட்டில எல்லாம் வச்சிருக்கிற பொம்மை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ராமர் எவ்வளோ அழகா நமக்கு உட்ல செஞ்ச மாதிரி இருக்கிற ஒரு ஃபினிஷும், ஸ்டோன்ல செஞ்ச ஃபினிஷும். இதுல ஆஞ்சநேயரோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க. நல்லா அப்படி ரொம்ப பணிவா கை கூப்பி வணங்கி இருக்கக்கூடிய காட்சி. ராமர் வந்து அழகா வடிவா இருக்கிறது, சீதா பிராட்டியோட அழகு, லக்ஷ்மணர் எப்படி அண்ணனுக்கு பக்கத்துல இளைய பெருமாள் எப்படி இருக்காருங்கிறதெல்லாம் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. நமக்கு வந்து ஸ்டோன் ஃபினிஷ்ல வேணும்னாலும் சரி, உட்டன் ஃபினிஷ் வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி பொம்மைகள்லாம் நமக்கு பெயிண்டிங் பிரச்சனையே இருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு இதே குவாலிட்டியில நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவிடந்தையில நித்திய கல்யாண பெருமாள். அடுத்தது ஆஞ்சநேயரும் ராமபிரானும் ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய காட்சி. அடுத்தது நீங்க பாக்குறது ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் ரெண்டு பேரும் பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பாக்குறீங்க. அதுல 2 சைசஸ் இருக்கிறதும் நம்ம பாக்குறோம். திருக்குடந்தை சக்கரபாணி பெருமாளும் தாயாரும் இருக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்து பூவராக பெருமாள் தான் பாக்குறீங்க. திருப்பதி அலமேலுமங்கா சமேத வெங்கடாஜலபதி தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. பின்னாடி ராம்லெல்லாம் 2 ஃபினிஷ்ல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மல்டி கலர் வேணும்னாலும் சரி, ஸ்டோன் ஃபினிஷ்லேயே அவர் மட்டும் ஒரு கலர்ஃபுல்லா வரக்கூடிய காட்சியும் நம்ம கொலுபொம்மை வடிவத்தில் பார்க்குறோம். திருப்பதி மங்களாசாசன பெருமாளுடைய தரிசனம் தான் நம்ம இப்ப பார்க்குறோம். எவ்வளோ நகைகள் போட்டு சூப்பரா இருக்காரு. ராமருடைய பட்டாபிஷேக காட்சி பார்க்குறோம். ராமரும் சீதாவும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. ஆஞ்சநேய மூர்த்தி கீழே உட்கார்ந்துருக்காரு. பரதன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இவங்களே வந்துருவாங்க சாமரம் வீசுறவங்களா. சூப்பரா இருக்கக்கூடிய காட்சி தான் பார்க்குறோம். லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நாராயணர் 3 பேரும் நம்ம சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரியே இங்க அதுல லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், பின்னாடி பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் வர்றாரு. இதுல அந்த சைசஸ் வித்தியாசம் தான் நீங்க பாத்தீங்க. அதுக்கப்புறம் கல்யாண பெருமாள் தான் நீங்க பாக்குறீங்க. ஆஞ்சநேயருடைய முகத்தோட இருக்கக்கூடியவரா இருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கிற சிலை. நரசிம்மர் அகோபிலத்துல வரக்கூடிய ஒரு நரசிம்மர் தான் இப்ப நீங்க அவர் வந்து நல்ல ராஜாவுடைய பாடலுக்கு தாளம் போடுறவரா இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மர் தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ராம் லக்ஷ்மணரை தூக்கி சுமக்கக்கூடிய காட்சி. ராமரை ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய காட்சி. அடுத்தது திருப்பதி பெருமாளும் அலமேலுமங்கா தாயாரும். உப்பிலியப்பன் பெருமாள், மார்க்கண்டேய மகரிஷி, பூதேவி தாயார் இப்படின்னு வரக்கூடிய செட்டு தான் உப்பிலியப்பன் பார்க்குறீங்க. இங்கே வரக்கூடியதெல்லாம் ராம் பரிவார் செட்டு தான். அப்படியே வரிசையாக பார்க்குறீங்க. 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது. ராம்லல்லா 3/4 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டாச்சு பார்க்குறீங்க. நவ நரசிம்மர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 9 சிலைகள் வந்துடும். அகோபிலம் அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல 9 கோயில்களில் 9 நரசிம்ம பெருமான் இருக்கிறது பார்க்குறோம். அந்த நரசிம்மர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஐஞ்சுவை பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தசாரதி பெருமாள், ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி, திருப்பதி பெருமாள், அதுக்கப்புறம் திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் வருவார், மேலக்கோட்டை பெருமாள் வருவார், அப்புறம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வருவார். இவங்க 5 பேரும் ஐஞ்சுவை பெருமாள் அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு நடை அழகு, ஒருத்தருக்கு குடை அழகு அப்படிங்கிற மாதிரி 5 விதமான அழகோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
18ஆம் படி பூஜை ஐயப்ப தர்மசாஸ்தா ஐயனுக்கு சபரிமலை யாத்ரீகர்கள் வீட்டில் படி பூஜை நடக்கும் இல்லையா, அதில் பிள்ளையார் முருகர் அப்படி படி பூஜை செட்டு. குருசாமி எல்லாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதில் தாடி வளர்த்து உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அந்த சபரிமலை யாத்திரைக்காக விரதம் எடுக்கக்கூடியவங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஸ்ரீனிவாச கல்யாணம் தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அழகா இருக்கு. ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் அம்பாள் அலமேலு மங்காவுடைய அப்பா அந்த மகாராஜா அங்கே நிற்கிறது. அப்புறம் 30 முக்கோடி தேவர்களும் அங்கே வர, பிரம்மா சிவன் வர்றாரு, பார்வதி, மகா சரஸ்வதி, பிரம்மான்னு எல்லாருமே இருப்பாங்க. நாரதர், கிளி முகத்தோடு இருக்கக்கூடிய சுகபிரம்மர், கருடாழ்வார், ஆஞ்சநேயர்னு எல்லாருமே இருப்பாங்க. கடோத்கஜன் மாயா பஜார் செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது பார்க்கடல் கடையக்கூடிய காட்சி. அசுரர்களும் தேவர்களும் அமிர்த கலசத்துக்காக மேருமலையை மத்தாக்கி கடையக்கூடியது தான் பாக்குறீங்க. கிரிக்கெட் செட்டு குழந்தைகளுக்காக இந்த மாதிரி செட்டெல்லாமும் அவைலபிளா இருக்கு. பெருமாள் தாயார் இருக்கிறது. அப்புறம் உலகளந்த பெருமாள் பாக்குறீங்க. வரிசையா பெருமாளுடைய சேர்த்தி வடிவங்கள். அப்புறம் நம்ம இவர் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி பாக்குறீங்க. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா அத்திவரதர் 2 விதமா சயன கோலம் நின்ற கோலம்னு இருக்கிறது. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். அப்புறம் நமக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் புரட்டாசி மாதத்துல வழிபாட்டுக்காக ஆஞ்சநேயர், கருடன், அப்புறம் திருநாமம்லாம் இருக்கிறது. ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள், அப்புறம் ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் அப்படிங்கிறது. லக்ஷ்மி நாராயணரை நம்ம பார்க்குறோம். ஹரிஹர சுதன் கான்செப்டும் நம்ம பார்க்குறோம். கருடாழ்வார் கருட சேவை காட்சி. அடுத்தது தர்மசாஸ்தா ஐயப்பன். அடுத்து பார்க்கறதும் பெருமாள் சயன கோலம், நின்ற கோலம், பெருமாள் சேர்த்தி வடிவங்கள்ல இருக்கிறது. ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி, உலகளந்த பெருமாள்னு சைஸ் வாரியா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சயன கோலத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதரையும் நம்ம பார்க்கிறோம். பூதேவி ஸ்ரீதேவி சமேதரா இருக்கக்கூடிய கூடல் அழக பெருமாள் நம்ம பார்க்கிறோம். பெருமாளுடைய வைரமுடி சேவை பார்க்குறீங்க. தன்வந்திரி பெருமாள் தான் நீங்க பார்க்குறீங்க. ரொம்ப அழகான ஒரு மருத்துவர், நம்முடைய வியாதிகள்லாம் போக்கக்கூடியவரா தன்வந்திரியை தான் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தாலும், குழந்தைகள் கத்துக்கிறவங்க இருந்தாலும் இந்த சங்கீத செட்டை நீங்க வைக்கலாம். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃப்ளூட் இருக்கு, மிருதங்கம் இருக்கு, தவில் இருக்கு, அப்புறம் வீணை, இந்த ஜிஞ்சான்னு சொல்லுவோம்ல அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல, வயலின் இருக்கு, இப்படி மோர்சிங் அது இதுன்னு எல்லாமே தபேலாலேருந்து எல்லாம் இருக்கிற மாதிரி ஹார்மோனியமும் இருக்கு. மெட்ராஸ் கொலுடால்ஸோடைய இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்பவே ரசிச்சு பார்க்கக்கூடிய வீடியோவா இருந்திருக்கும். நான் முழுமையா பேப்பர் மெஷ் டால்ஸை ஃபுல்லா காட்ட முடியல. அவங்களோடது கடல் அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம இன்னும் கிளே டால்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க கிட்ட நீங்க கேட்லாக் வாங்கி உங்களுக்கு கிளே டால்ஸ் தான் விருப்பம், எங்க குடும்பத்துல நாங்க கிளே டால்ஸ் தான் வைப்போம் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பேப்பர் மெஷ் பொம்மைகள் எனக்கு வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்குன்னா நீங்க வாங்கிக்கலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா 365 டேஸும் இவங்க கிட்ட கொலு பொம்மைகள் அவைலபிள். நேர்ல பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றதும் ஒரு விண்ணப்பமா நான் முன்வைக்கிறேன். நீங்க பேக்கேஜிங்கை பத்தி குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ அழகா பேக்கேஜிங்ல பாருங்க. உள்ள என்ன உருவம் இருக்குன்னே தெரியல. இதுல அம்மன் இருக்கா என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதபடி இது யானைக்கே இவ்வளோ பெரிய பேக்கிங் கொடுத்துருக்காங்க. யானை சைஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நல்ல பபிள் ரேப் போட்டு சூப்பரா, அது என்ன சொல்றது, அசைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு சூப்பர் பேக்கேஜிங் பண்றாங்க. ஸோ வெளிநாடுகளுக்கு 7 வருஷத்துக்கு மேல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க அவங்க எப்போ டிராவல் பிளானோட வர்றாங்களோ அந்த டைம் நீங்க விசிட் பண்ணி பார்த்து நேர்லையும் வாங்கிக்கலாம். இதை தவிர இன்டர்நேஷனல் ஷிப்பிங் இங்க இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துக்கு வேணாலும் அவங்க ஆன்லைன் ஷிப்பிங் பண்ணுவாங்க. மெட்ராஸ் கொலுடால்ஸ்ல ராமாயணம் ஃபுல் செட் இருக்கு. மகாபாரத காட்சிகளும் நிறைய காட்சிகள் செட்டு பொம்மைகளா அவைலபிளா இருக்கு. குழந்தைகளுக்கான ஸ்டோரிஸ், நம்ம பாட்டி வடை சுட்ட கதைன்ற மாதிரி நிறைய கதைகள் இருக்கு இல்லையா. ஸோ குழந்தைகளுக்கும் ஒரு செக்ஷனை ஒதுக்குனாதான் அவங்க இந்த கொலு பத்தியான இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பொம்மைகளும் இருக்கு. இதை தவிர அந்த ரோட் சைடு கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, பானிபூரி கடை, அந்த மாதிரி டீ ஸ்டால், இதெல்லாமும் நிறைய பொம்மைகள் அவங்கள்ட்ட இருக்கு.
ஸோ நான் இப்போ காட்டினது எல்லாமே நம்ம பேப்பர் மெஷ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். களிமண் பொம்மைகள் ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ல ட்ரை பண்ணி உங்களுக்கு மண் பொம்மைகள்ல எந்தெந்த பொம்மைகள் வேணுமோ அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மெட்ராஸ் கொலுடால்ஸ் நொலம்பூர் அப்படிங்கிற சென்னையில் ஒரு பகுதியில் தான் இருக்குது. கோயம்பேட்லேருந்து ரொம்ப கிட்ட. நீங்கள் வந்து அவங்களுடைய லொக்கேஷன் மேப் எல்லாமே நான் உங்களுக்கு தர்றேன். அதில் நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கொலுப்படி அது முக்கியமாக சொல்லணும், டிஸ்மேண்டில் ஈஸியாக பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட 3 ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ் 7 ஸ்டெப்ஸ்ன்னு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க மாடல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் அனுப்புவாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரே ஷோரூம்லேயே அத்தனையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அவங்க ஒரு பேக்கேஜாகவும் கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் வீட்டில் முதல்ல கொலு வைக்கிறேன் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸுக்கு வேணுங்கிற என்னென்ன முக்கியமாக நம்ம வைக்க வேண்டிய பிள்ளையார், முப்பெரும் தேவியர் அப்படிங்கிற மாதிரி செட்டெல்லாம் வச்சு அவங்க ஒரு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். 5 ஸ்டெப்ஸுமே இந்த வருஷம் நான் முதல் வருஷமே 5 ஸ்டெப்ஸோட ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு வேணுங்கிற பொம்மைகள் வேணும்னாலும் அவங்களே சாய்ஸஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு சாய்ஸஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கி அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு ஷோரூமை காட்டின திருப்தியும், மெயினாக இந்த ஷோரூமில் நான் வந்து மனமாற பாராட்ட வேண்டிய விஷயங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் ரொம்ப கிளீனாக. ஒரு பொம்மையை கூட நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போகும்போது துடைக்கவே தேவையில்லைங்க, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. தூசியே இல்லாமல் அம்பால நம்ம அழகாக வாங்கிட்டு போகலாங்கிறது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க மென்மேலும் நிறைய கிளைகள் ஆரம்பிக்கணும், உலகம் பூரா அவங்க பொம்மைகள் சென்று அடையணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.